கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் கீழாக நாம் தியானித்து அவருடைய அந்த வார்த்தையிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக வளருகிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் இந்த தொடரில் கர்த்தர் நம்மை எப்படி ஒவ்வொரு நாளும் அவர் தினமும் நம்மை தேடி வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுத்து நம்மளை வளர வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பின்தங்கி போகாத அளவுக்கு நீங்கள் எப்பொழுதும் வளர்ந்து நீங்கள் முன்னேற போக வேண்டும்தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்குது. இதை நம்ம மனதில் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அவருடைய விருப்பமும் சித்தமும் நீங்கள் நல்லா இருக்கதான். அதான் தேவன் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி. எப்படி ஒரு குழந்தை எப்படி பிறந்த உடனே அது தன்னுடைய ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், அந்த 2 மாதம் 3 மாதம் அடி எடுத்து 8ஆம் மாதத்தில் அது நடக்க ஆரம்பிக்கிறது, பிறகு ஓட ஆரம்பிக்கிறது. இப்படி தனக்குள்ளே அது கிரியேட் பண்ணுது பாருங்கள். அது நடக்க ஆரம்பிக்கும் விறுவிறுன்னு அது வளருகிறது பார்க்கணும். சில பேர் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா போன வருஷம்தான் பார்த்தேன், இந்த பையன் இவ்வளோ காணது தான் இப்போ எவ்வளோ வளர்ந்துட்டாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியில் திருவசனத்தில் நம்ம இருக்கணுமா பாருங்கள். குழந்தை பால் குடிக்க போல இருக்கக்கூடாது. எப்பவும் பால் குடிச்சிட்டே இருந்தால் அந்த பிள்ளை நம்ம எப்படி இருக்கும்? நீங்கள் 5 வயசுல 6 வயசுல 8 வயசுல அந்த பிள்ளை எப்பவும் பால் குடிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? அது தன்னுடைய வளர்ச்சி அதை கொண்டு வரணும். அதுதான் பிள்ளைகள் பார்த்து மெச்சூர்டாக பழகு, பழகு அப்படி சொல்லுவோம். ஏன்னா வயசுக்கு தந்தால நம்முடைய வாகனங்களை நம்ம உடைநடைகளை மாற்ற வேண்டி இருக்கிறது. நமக்கு அதற்கான ஞானத்தை நம்ம எங்கேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்னா திருவசனத்தில். பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா அவனுக்கு இவ்வளோ வயசாகிருக்கு, சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிற அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவனுக்கு ஒரு மெச்சூர்டு, அதாவது அவனுக்குள்ள ஒரு அறிவு, அதாவது அந்த புத்தி, எப்படி பேசணும், பெரியவங்கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்கிட்ட எப்படி பேசக்கூடாது, இப்படியெல்லாம் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் திறனை அவங்க வளர்த்து கொள்வார்கள். சின்ன குழந்தை போலே இருக்க மாட்டாங்க. இப்பவும் 10, 20, 40, 20 வயசில் பால்குடி பிள்ளை மாதிரி இருக்க முடியுமா? அது முடிஞ்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு சின்ன பிள்ளை அவன்கிட்ட ஒன்றும் தெரியாதுப்பா, அவன்கிட்ட பேசாதாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வளர்ச்சியில் இல்லாமல் நீங்கள் நன்றாக வளரணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பாருங்கள், பிள்ளைகள் எப்படி வளருது? அவங்களுடைய காலத்தில் அந்தந்த வயசில் வருது. சின்ன பிள்ளைகள் முதல்ல கொஞ்ச காலங்கள் கார்ட்டூன் பார்க்குது, பிறகு வேறு விதமாக பேசுகிறது, பிள்ளையோட பழகுறது, பிறகு காலேஜ் போகிறாங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கை திறனை அப்படி மாற்றிட்டே போகணும். 20 வயசுலையும் 40 வயசுலையும் நின்று கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தால் அவங்கள என்ன நினைப்பாங்க? அந்த மாதிரி வாழ்க்கையில் தன்னுடைய திறமைகளை, அந்த தாளந்துகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறார், திருவசனமாக கலக்கமில்லாத அந்த ஞானம், அதாவது அந்த வசனத்தில் கலக்கம் இல்லை. அதாவது அந்த வார்த்தையில் ஒரு நாளும் அது மாறாத அந்த வார்த்தை. நீங்கள் பாருங்கள், அந்த வார்த்தையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த வாளின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். ஆமாம், தேவனுடைய வார்த்தை கேட்கல நீங்கள் எப்பொழுதும் வாஞ்சியாக இருக்கணும். பாருங்கள், சிலவங்க சில விஷயத்தில் ரொம்ப வாஞ்சியாக இருப்பாங்க. இதை நான் எப்படியாட்டு பெற்றுக்கொள்ளணும், இதை எப்படியாட்டு நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை அடைஞ்சு தருவாங்க. அதே மாதிரி தேவனுடைய வசனத்திலையும் நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும். பாருங்கள், நான் இந்த நிமிஷத்தில் நான் இதை அந்த டைமுக்கு வச்சுருக்கேன். இந்த டைமில் நான் திருவசனத்தை படிப்பேன், இந்த டைமில் நான் அந்த வார்த்தைகளை கேட்பேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடுகின்ற அந்த தலைப்பில் போடுற அந்த வார்த்தைகளை சில நிமிடம் தான் இருக்குது. அதை நான் எப்படியாட்டு கேட்கணும். அந்த தேவன் எப்படி என்னை தேடி வந்தார், அவர் எனக்கு என்னத்தை கொடுக்கிறார், அவர் வசனத்தை கொண்டு என்னை எப்படி கையாளுகிறார், அவர் என்னை எப்படியெல்லாம் போக்குவரத்தையும் வரும்போதையும் போகுவதும் அவர் எப்படி காத்து கொண்டு இருக்கிறார், இப்படிலாம் நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திருவசனத்தில் வாஞ்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்து நீங்கிடுவீங்க. ஏனென்றால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிப்பார். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பாவனங்கள் எல்லாமே ஒரு ஒரு மிக உயர்ந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவார். நீங்கள் 100 பேர் கூட நின்னாலும் நீங்கள் மட்டும் ஒரு தனித்திறமையாளாக நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை திறனையும், உங்களுடைய பேச்சு திறனையும், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே பாருங்கள், எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, அதற்கு நீங்கள் வாஞ்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவு இருக்காது. இதைத்தான் தேவன் ஒவ்வொரு நாளும் தேடி வந்து சில காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். குழந்தையாக இருக்காதப்பா, நீ இன்னும் திருவசனத்தை கொண்டு நீ தேவனை அறிகிற அறிவிக்கு வா, வந்து வாழ்க்கையில் முன்னேறு, அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை கொண்டு அவர் கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள்,
சின்ன வயசு போல் இருக்காத, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. இப்போ நீ என்ன பண்ணுங்க, திருவசனத்து மேலே வாஞ்சியாரு. திருவசனத்தை எடு, திருவசனத்தை கூட அதனோடு பழக ஆரம்பி. கர்த்தரோடு இருக்கும் பொழுது மற்ற எல்லாம் உனக்கு ஒன்றுமே அது இருக்காது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை வாஞ்சிக்கும் பொழுது மற்றெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தை, இப்போ இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ உயிர்கள் இருக்குது பாருங்கள். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆனால் உங்களைப் போல் இந்த வாஞ்சிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தேவனோட. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை எடுத்து வாஞ்சிக்கு பேசுகிறவங்க குறையாக தான் இருக்காங்க. ஆனால் அதை கேட்குறதான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். தேவனுடைய வார்த்தை வெறும் கேட்டது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அது பகிரணும். அதுதான் மிகப்பெரிய சுவிசேஷம். தேவன் அதைத்தான் நம்ம இடத்துல விரும்புகிறார். அதில் நீ வாஞ்சியாக இருக்கும் பொழுது உனக்கான எல்லா தேவைகளையும் நான் சந்திக்க தயார் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி வாஞ்சையை நாம் தேடும் பொழுது நமக்குள்ளே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஒரு குறைவில்லாத வாழ்க்கை நீங்கள் வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.